ஹாய் ஹலோ எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டெசிகன் ட்ரையர் ஒர்க்கிங் பார்க்க போகிறோம். ஸோ நாம் எடுத்திருக்க இந்த ட்ரையர் டைப் பார்த்திங்கன்னா ஹீட்லெஸ், விச் மீன்ஸ் ஹீட்டர் இல்லாத டெசிகன் ட்ரையரு. அண்டு ஓகே, இதோட ஸ்டார்டிங் பார்த்துடலாம். டெசிகன்ட் அப்படிங்கிறது வந்து ஒன் டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இந்த சப்ஸ்டன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வாட்டர் வேப்பர் வந்து அப்சார்ப் பண்ணிக்க யூஸ் பண்ணுவோம். அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா சர்ஃபேஸ் லெவலில் நடக்கும். ஸோ இட்ஸ் நாட் அப்சார்ப்ஷன், இட் இஸ் அப்சார்ப்ஷன். ஓகே, லாட் ஆஃப் டெசிகன்ஸ் இருக்குது, சிலிக்கா இருக்குது, ஆக்டிவேட்டட் அலுமினா இருக்குது, மாலிகுலர் சீவ்ஸ் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், வெண்டாட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கா வந்து நம்ம புது கமர்ஷியல் ப்ராடக்ட் ஏதாவது வாங்குவோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் எனி ஷூஸ் ஆர் எனி பேக் இந்த மாதிரி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஸ்மால் பவுச் இருக்கும். சம் ஒயிட் கலர் பால்ஸில், டிரான்ஸ்பரண்ட் பால்ஸில் சம் பவுச் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு ஹோல் போட்டு அது எதுக்காகனா வாட்டர் வேப்பர் அப்சார்ப் பண்ணுறதுக்கு, அப்சார்ப்ஷன் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் வந்து இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, டெசிகன் பீட்ஸ். ஓகே, டெசிகன் பீட்ஸோட எஃபெக்டிவ் ஏரியா பார்த்தோம் அப்படின்னா, எஃபெக்டிவ் ஏரியா மீன்ஸ் இது எவ்வளவு வாட்டர் வேப்பர் வந்து இதால் அப்சார்ப் பண்ணிக்க முடியும்னா, ஒரு சிலிக்கா ஜெல்லோடைய டெசிகன் ஏரியா பார்த்தோம் அப்படின்னா, சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தோம் அப்படின்னா 800 மீட்டர் ஸ்கொயர் வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து இதோடைய எஃபெக்டிவ்னஸை காட்டுது நமக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா கேப்லரி கண்டென்சேஷன் தான் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல், விச் மீன்ஸ் கேப்லரி ஆக்ஷன் மூலமாக வந்து நமக்கு வந்து வாட்டர் ட்ராப்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று அட்ராக்ஷன் ஆகி அது வந்து கண்டென்சேட் ஆகும். பட் இந்த கண்டென்சேஷன் வந்து பியூர் வாட்டர் டிராப்லெட்ஸ் வராது. நமக்கு ரெஃப்ரிஜரேட் ட்ரையரில் பார்த்தோம்ல, ஸோ அதில் வந்து பியூர் டிராப்லெட்ஸ் ஆகும். இந்த மாதிரி டிராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த வாட்டர் வேப்பரே அந்த வாட்டர் வேப்பர் மாலிகுலே வந்து டியூ டு ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வந்து அட்மாஸ்பியருக்கு வந்து எக்ஸ்பெல் ஆயிரும். ஸோ அதுதான் இங்கே வந்து மேபி சின்ன ஒரு வாட்டர் வெளியே தெரிக்கிற மாதிரி, லைக் ஒரு சின்ன புகை மாதிரினா நம்மளால பார்க்க முடியும் அந்த சைலன்சரில். பட் பியூரா வந்து நமக்கு வாட்டர் வந்து ட்ராப்பாக வெளியே வரும் அந்த மாதிரி இது ஒர்க் ஆகுது. ஸோ இட்ஸ் ஒர்க்கிங் பிரின்சிபல் கேப்லரி கண்டென்சேஷன். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து அப்சார்ப்ஷன், வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து ஒரு சின்ன சர்ஃபேஸ் ஏரியா, டெசிகன் பீட்ல வந்து மேலே சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். ஸோ அந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் பார்த்தா சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கும். அந்த ஹோல்ஸ்க்கு வந்து ட்ராப் ஆகும் அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ். ஸோ டியூ டு ப்ரெஷர் டிஃபரன்ஷியல் இட் வில் எக்ஸ்பெல் டு அட்மாஸ்பியர். ஓகே, இதுதான் வந்து பேசிக்கான டெசிகன் ட்ரையரோடைய இது. ஸோ இப்போ இது இமேஜ் வைஸாக பார்த்துடலாம். ஓகே, ஓப்பன் த கூகுள். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பவுச், இதுதான் சிலிக்கால் ஜெல். நெக்ஸ்ட் வந்து போரஸ் மெட்டீரியல் காட்டிடுறேன், அதோட போர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ போரஸ் சர்ஃபேஸ் ஆஃப் பீட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டெசிகன் பீட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது போரஸ் சர்ஃபேஸ் இல்லை, இதுதான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இதில் தான் வந்து நம்மளோட வாட்டர் வேப்பர் ட்ராப் ஆகி டியூ டு கேப்லரி கண்டென்சேஷன் இட் வில் எக்ஸ்பெல் டு அட்மாஸ்பியர். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ராயிங் ஓப்பன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஹீட்லெஸ் டைப் ட்ரையர். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சிலிண்ட்ரிக்கல் வெசல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் வந்து டவர் ஏ அண்ட் செகண்ட் வந்து டவர் பி. ஸோ இந்த ரெண்டுலுமே பார்த்தோம்னா டெசிகன் பீட்ஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, அந்த டெசிகன் பீட்ஸோட டைப் பார்த்தோம் அப்படின்னோம்னா அஸ் ஐ டோல்ட் சிலிக்கா ஜெல்லாக இருக்கலாம், இல்லை ஆக்டிவேட்டட் அலுமினா ஆர் மாலிகுலர் சீவ்ஸ், இன்னும் நிறைய பீட்ஸ் இருக்குது. பேஸ்ட் ஆன் த டைப் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய எஃபிஷியன்சிக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி. ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இதோட ஒர்க்கிங் எப்படி ஆகும்னா, ஃபர்ஸ்ட் கம்ப்ரஸரோட இன்லெட் இதுதான், விச் மீன்ஸ் கம்ப்ரஸர் வந்து இதெல்லாம் இன்லெட் ஆகும். ஸோ இங்கே இன்லெட் ஆகிட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் டவர் ஏவோட ஒர்க்கிங் பார்த்துரும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1ல் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 0 to 4.5 minutes வரைக்கும் நடக்கும். ஓகேவா? ஸோ ஓவரால் சைக்கிள் பார்த்தோம்னா 10 minutes வந்து ஸ்டாண்டர்டான சைக்கிள். பட் இது வந்து வேரி ஆகலாம் பேஸ்ட் ஆன் மேனுஃபேக்சரர் செட்டிங்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ சைக்கிள் டைமிங் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து ஸ்டாண்டர்டாக 10 minutes சைக்கிள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 0 to 4.5 minutes என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கம்ப்ரஸ்ட் ஏர் வந்து என்டர் ஆகும். ஸோ இந்த ஹெட்டில் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து இன்லெட் A1 இருக்கு பார்த்தீங்களா, டவருடைய வால்வ் A1ம் A2வும் ஓப்பனில் இருக்கும். ஓகேவா? அண்டு எக்ஸாஸ்ட் A3 வந்து க்ளோஸில் இருக்கும். விச் மீன்ஸ் இந்த ரெண்டு வால்வ் தான் ஓப்பனில் இருக்கும். A1 A2 ஓப்பனில் இருக்கும், எக்ஸாஸ்ட் A3 வந்து க்ளோஸில் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னோம்னா B3 வந்து ஓப்பனில் இருக்கும், B1 B2 எல்லாமே க்ளோஸில் இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னோம்னா ஸ்டேஜ் 1ல் வந்து எந்தெந்த வால்வ்லாம் ஓப்பனில் இருக்குன்னா ஜஸ்ட் A1
A2 and B3 இந்த 3 வால்வ் மட்டும் தான் ஓப்பன்ல இருக்கும், மற்ற எல்லா வால்வுமே க்ளோஸ்ல இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ வந்து ஏர் வந்து இந்த டவர் ஏல பாஸ் ஆகுது. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ நம்ம கம்ப்ரஸ்ட் ஏர்ல உள்ள வாட்டர் மாலிக்யூல் எல்லாமே அந்த டெசிகன் பீட்ல ட்ராப் ஆகி கேப்ல கண்டென்சேஷன் இட் வில் இப்போ வந்து இது ரிமூவ் ஆகாது. இப்போதைக்கு கேப்சர் மட்டும் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா, அப்சார்ப் மட்டும் ஆகி நிற்கும். ஓகேவா, ஸோ அப்போ வந்து இப்போதைக்கு அப்சார்ப் ஆகிட்டு ஸோ ட்ரை ஏர் வந்து வெளில போகும். -40 PDPயில் எவ்வளவு வாட்டர் வேப்பர் வந்து ஏரில் இருக்குமோ, எவ்வளவு ட்ரையாக அந்த ஏர் இருக்குமோ அந்த ப்ராப்பர்ட்டி ஏர் தான் வெளில போகும். ஃபைன். ஓகே, ஸோ இப்போ ட்ரையர் அவுட்லெட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த 4.5 மினிட்ஸ் ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த 30 செகண்ட்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 30 செகண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த எக்ஸாஸ்ட் B3 பார்த்தீங்களா, இந்த வால்வ் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த வால்வ் க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா இந்த வால்வ் க்ளோஸ் ஆயிட்டு B1 B2 வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேவா, B1 B2 ஓப்பன் ஆயிருச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து ப்ரெஷர் பில்டப் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, எதுக்காக இந்த ப்ரெஷர் பில்டப் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் A1 A2 அண்ட் B3 ஓப்பன்ல இருக்கும்போது என்ன ஆகும்னா ஆல்ரெடி இங்க ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து வாட்டர் வேப்பர் ரிமூவல் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து கேப்சர் செய்யப்பட்ட வாட்டர் வேப்பர்ஸ் வந்து அட்மாஸ்பியரிக் ஏர்ல வந்து வெளில போகும். விச் மீன்ஸ் இது வந்து டியூ டு ப்ரெஷர் டிஃபரன்ஷியல் அந்த வாட்டர் வேப்பர் வந்து இந்த சைலன்சர் மூலமா வெளியே எக்ஸ்பெல் பண்ணப்படும். அது எதெல்லாம் நடக்குன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு 15% பர்ஜியர் ஆரிஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 bar at 37 டிகிரி செல்சியஸ்ல இந்த அளவு ஃப்ளோ ரேட் வந்து நம்ம வந்து இந்த டவர் பிக்கு வந்து ட்ரையர் கொடுக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகும், A1ல இருந்து A2க்கு A1 வால் ஓப்பன் இருக்கு, A2 வால் ஓப்பன் இருக்கு, B3 வால் ஓப்பன் இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுது, இங்க இருக்கிற வாட்டர் வேப்பர் ட்ராப் ஆகுது, தென் ட்ரையர் வெளில போகுது. அட் த சேம் டைம் இந்த ட்ரையர் வந்து 50% இங்கேயும் போகுது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த ப்ரெஷர் வந்து ஆல்ரெடி கேப்சர் ஆகிருக்க இந்த வாட்டர் வேப்பரை வந்து இந்த எக்ஸாஸ்ட் மூலம் வெளியே தள்ளிடும். ஓகே ஃபைன். இதுதான் வந்து இப்படிதான் வாட்டர் வேப்பர் வந்து எக்ஸ்பெல் பண்ணப்படும் அட்மாஸ்பியருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னோம்னா, ஸோ ஒரு 4.5 மினிட் ரீச் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இது வந்து சேச்சுரேட் ஆகும். சேச்சுரேஷன் சொல்றதை விட ஓகே வி கேன் கன்சிடர் சேச்சுரேஷன் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா டெசிகன் பீட்ஸ்லுமே வந்து வாட்டர் வேப்பர் வந்து அப்சர்வ் செய்யப்பட்டுருச்சு. இதுக்கு மேலே அதால் அப்சர்வ் பண்ண முடியாதுங்கிற ஸ்டேஜ் வரும். ஓகேவா, அதுதான் செட்டிங் வச்சுப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும், 4.5 மினிட்ஸ்ல பார்த்தோம்னா இந்த A1 வால்வும் A2 வால்வும் க்ளோஸ் ஆயிரும். ஓகே, தென் என்ன ஆகும், B1 வால்வும் B2 வால்வும் ஓப்பன் ஆகும். ஸோ சாரி, B1ம் B2வும் க்ளோஸ் ஆயிரும் அண்ட் B3 வால்வும் க்ளோஸ் ஆயிரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னோம்னா ஆல்ரெடி இங்கே பில்டப் ஆன ப்ரெஷர் வந்து ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தோம்னா இங்கேயும் வந்து ப்ரெஷர் நமக்கு பில்டப் ஆகும். ஓகேவா, ஸோ இங்கேயும் இது எதுக்காகனா இப்போ இந்த 30 செகண்ட்ஸ்ல இப்போ டவர் ஏல வந்து இந்த 3 வால்வுமே வந்து இந்த 2 வால்வ் ஓப்பன்ல இருக்கும் அண்ட் இந்த வால்வ் வந்து க்ளோஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வழி ப்ரெஷர் வந்து கண்டினியூஸா போயிட்டே இருக்கும் நம்மளோட பிளான்ட் ப்ரெஷர். ஸோ 30 செகண்ட்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த B3 க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்களா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு B2 B1 க்ளோஸ்ல இருக்கு. அப்போ என்ன ஆகும், இந்த 30 செகண்ட்ஸ்ல வந்து நம்ம பிளான்ட்டுக்கு தேவையான 7 bar ப்ரெஷரை வந்து ஆல்ரெடி இது பில்டப் பண்ணிடும் இந்த இடத்துல 30 செகண்ட்ஸ்ல. ஸோ இந்த பில்டப் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னோம்னா இந்த A3 வால்வு ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த A3 வால்வு ஓப்பன் ஆகலாம் என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி இந்த 7 bar ப்ரெஷர் வந்து ஆல்ரெடி பிளான்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் ட்ரையர். தென் இந்த பர்ஜர் வந்து அகைன் இந்த டைரக்ஷன் வரும். ஸோ இந்த டைரக்ஷன் வந்து ஆல்ரெடி இதுல ட்ராப் பண்ணி இருக்கிற அப்சார்ப் செய்யப்பட்ட வாட்டர் வேப்பர் வந்து எக்ஸாஸ்ட் A3 வழி வெளியே போகும். அதுதான் நான் ஸ்டேஜ் 2ல போட்டிருப்பேன். ஸோ ஸ்டேஜ் 2ல பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். 5 to 9.5 மினிட்ஸ். இங்க வந்து பார்த்தீங்கன்னா B1 B2 அண்ட் A3 ஓப்பன்ல இருக்கும். as I told B1 B2 A3 ஓப்பன். ஸோ A1 A2 அண்ட் B3 பார்த்தோம்னா க்ளோஸ்ல இருக்கும். ஓகேவா, ஸோ இது மூலம் இதுதான் வந்து சைக்கிள். ஒரு டவர் வந்து வாட்டர் வேப்பரை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு டவர் வந்து ஜெனரேஷன்ல இருக்குமாங்க, சாரி ரீஜெனரேஷன் இருக்குமாங்க, அல்லது ரீஜெனரேஷன் சொல்லிக்கலாம். பிகாஸ் இதுலதான் மறுபடியும் அந்த வாட்டர் வேப்பர்லாம் இதுல அட்ஜஸ்ட் செய்யப்பட்ட வாட்டர் வேப்பர் வந்து ரிமூவ் செய்யப்பட்டு அகைன் இந்த பீட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்குது டு அப்சர்வ் அகைன் த ஃப்ளோ ஆஃப் கம்ப்ரஸ்ட் ஏர். சரி, அந்த வாட்டர் வேப்பரை அப்சர்வ் பண்ண இது பண்றதுக்கு ரெடியா இருக்குது. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா, ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் வந்து 10 மினிட்ஸ் சைக்கிள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 4.5 மினிட்ஸ் ஃப்ளோ இருக்கும். அந்த 30 மினிட்ஸ் வந்து ரீப்ரெஷர் ஆகும் பிகாஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த 7 bar. தென் அகைன் 5 to 9.5 மினிட்ஸ் வந்து ஃப்ளோ ட்ரையர் கிடைக்கும். அகைன் அந்த 30 செகண்ட்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஷிஃப்ட் பண்ணி மாற்றி 2 டவருமே ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இதில் ஏதாவது ஐ திங்க் உங்களுக்கு நான் இதில் புரியுற வரைக்கும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பட் சம் மேனுஃபேக்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் நிறைய ஆட்டோமேஷன் வால்ஸ் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்ஜ் ஆரிஃபேஸோட ஃப்ளோ ரேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து
இந்த ட்ரையருடைய ஃப்ளோ ரேட்ல 15% கொடுக்கணும், நாட் அ கம்ப்ரஸ்ட் ஏரோட ஃப்ளோ ரேட். கம்ப்ரஸ்ட் வந்து நமக்கு 5000 CFM இருக்கலாம் FAD, பட் இந்த ட்ரையர் ஃப்ளோ ரேட் வந்து பார்த்தோம்னா அதை விட அதிகமாக இருக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஷீட்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கம்ப்ரஸர் 5000 FADக்கு வந்து பார்த்தோம்னா அரௌண்ட் 7000 கிட்ட நமக்கு வந்துச்சு நம்மளுடைய இது ட்ரையருடைய ஃப்ளோ ரேட்டு. ஸோ அப்போ இந்த ட்ரையரோட ஃப்ளோ ரேட்ல இருந்து 15% இது கொடுக்கும். ஸோ இது வந்து 15% லாஸ் தான். ஸோ ஹீட்லெஸ் ட்ரையர் அப்படிங்கிறது. பட் சில இதை விட ஐ மீன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரையர் இருக்குது. அதை நம்ம ஜஸ்ட் நான் இமேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பிகாஸ் இது நம்ம வரைக்கும் இப்போ பிரின்சிபல் பார்த்துட்டோம். பட் ஈவன் தான் நான் வந்து உங்களுக்கு அந்த டைப் ஆஃப் ட்ரையரையும் இது பண்ணிடுறேன். இது வந்து ஹீட்டர் ட்ரையர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்டர் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பர்ஜியர் பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து ஹீட்டர் மூலமாக வந்து ஹீட் செய்யப்பட்டு மறுபடியும் டவர் 2க்கு இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா இந்த ஆல்ரெடி இந்த ட்ரைனஸ்க்கு இதோட ட்ரைனஸ் இன்னும் அதிகரிக்கும். அப்போ ட்ரையர் போகும்போது அகைன் இது வந்து அந்த டியூ டு ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வந்து என்ன ஆகும்னா அந்த வாட்டர் வேப்பர் வந்து அட்மாஸ்பியருக்கு வந்து எக்ஸ்பெல் பண்ணப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே போகும். ஸோ இது வந்து ஹீட்டட் டைப் ஹீட்டர் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னொன்று இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஜ் ப்ளோயர் ஹீட்டர் இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோயர் வந்து பார்த்தோம்னா பர்ஜியருக்கு வந்து ப்ளோயர் இன்கார்பரேட் பண்ணி இவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் இந்த இமேஜ் நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல வரல. பட் ஓகே, எனிவே ப்ளோயர் வித் ப்ளோயர் ஹீட்டரையும் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்னா என்னால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, சாரி ஃபார் தேட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இதோட இதை சொல்கிறேன். இன்கேஸ் ரெண்டையுமே கூட நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இதுதான் கான்செப்ட். பிகாஸ் ஒன்று ஹீட்டடு, இன்னொன்று வந்து ப்ளோயர் வித் ஹீட்டர், அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹீட்லெஸ். ஓகே, ஐ திங்க் இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல வந்தது. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.